34 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணிக்கு அமோக வரவேற்பு இருக்கிறது. தேர்தல் அறிவிப்புக்கு முன்பே 195 தொகுதிகளில் எழுச்சி பயணத்தை நிறைவு செய்திருக்கிறேன் என்று அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி அளித்திருக்கிறார். அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம். ஏற்கனவே மயிலாப்பூர்ல தேர்தல் பிரச்சாரத்தில் துவங்கியாச்சு. இப்போ மீண்டும் சென்னை மாநகரத்தில் இருக்கிற அதிமுக கட்சியினுடைய வேட்பாளர்கள் கூட்டணி கட்சி வேட்பாளர் ஆதரித்து இப்ப தேர்தல் பிரச்சாரத்தை இன்று துவக்கி மிக பிரகாசமா இருக்குது. மக்களிடத்துல எல்லா இடத்திலுமே தமிழகம் முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வேட்பாளருக்கு மக்களிடத்தில் அமோகமான வரவேற்பு. அதிமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியினுடைய வேட்பாளர் 210 தொகுதியில் வெற்றி பெறுவாங்க. ஒவ்வொரு மாவட்டமா போயிட்டு இருக்கிறோம். முதல் ஏற்கனவே 195 தொகுதியில எழுச்சி பயணத்தை முடிச்சிட்டோம். இப்போ தேர்தல் அறிவிச்ச பிறகு ஒவ்வொரு மாவட்டமாக சென்று நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறோம். சென்னை சைதாப்பேட்டையில் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி புதிய தலைமைக்கு பிரத்யேக பேட்டி அளித்திருக்கிறார். தேர்தல் அறிவிப்புக்கு முன்பே 195 பகுதிகளில் எழுச்சி பயணத்தை நிறைவு செய்திருப்பதாகவும் தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு ஒவ்வொரு மாவட்டமாக சென்று பரப்புரை செய்வதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் அதிமுக கூட்டணிக்கு மக்களிடம் அமோக வரவேற்பு இருப்பதாகவும் செல்வாக்கு பிரகாசமாக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்.